ஹாய் ஹலோ, திஸ் இஸ் ரோஷினி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், எல்லோரும் கம்யூனிட்டி போஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். நான் என்ன எப்போ எப்படி போடுறேன் அப்படின்றத வரைக்கும் உங்களுக்கு நான் அங்கே சொல்லிடுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். இப்போது ரீகேப்குள்ளே போயிடலாம். போன எபிசோட்லேயும் முக்கியமாக நடந்தது பயாத்தைஸ்க்கும் ரஸ்லானுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டினாங்க. நம்ம ஹீரோ ஒரு காடோட சர்வன்ட், காடு பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பனிஷ் பண்ணுவான். ஸோ அப்படி எல்லாரையும் தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பயாத்தைஸை பார்க்க, அதோடவே இந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆயிடுது. இப்போ இருக்கிற ரஸ்லான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பயாத்தைஸை கூப்பிட்டு அவன் வெளியே கிளம்புறத சொல்றாங்க. அங்கே ஒரு சில ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் மலையில ஒரு மூலிகையை தேடி போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு 2 குழந்தைங்க கிடைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க சாதா குழந்தைங்க கிடையாது. அவங்க ஒரு ஸ்பிரிட் அனிமல்ஸ், காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் தான் போன வீடியோல நடந்தது. இப்ப இந்த வீடியோல என்ன நடக்குதுன்றத பாத்திரலாமா? ஸ்டார்டிங்ல பயாத்தரிஸும் ஸ்பிரிட் அனிமல்ஸா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஷாக்கா பாக்குறான். அவன் மைண்ட்ல யோசிக்கிறது, ஸ்பிரிட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப ரேரா தான் வெளியே வருவாங்க. நம்மளோட இருக்கிற இயற்கையை தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பவர்ல தான் ஸ்பிரிட் அனிமல்ஸ் பர்த் ஆகுறாங்க. சிம்பிளா அவங்க தான் நேச்சரோட மறுபிறவி அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அவங்களுக்கு ஹியூமன்ஸ் கூட பழகுறதுன்றது சுத்தமா பிடிக்காது. அதனால ரொம்ப ரேரா தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு, அப்ப இவங்க யாரு எக்ஸாக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பசங்களும் அவங்கதான் மலைகளின் கடவுள், எங்களோட மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் நானும் லில்லியும் எங்களோட பவர் மாணவியும் அவங்களுக்கு கொடுத்தோம். பட் அவங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே தரல. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எங்க பவர் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இல்லையா? பேனிக்கோட அவங்க அக் பண்ணிட்டே 2 பேரும் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தோம், ப்ளீஸ் எங்க மாஸ்டர் சரி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. பயாத்தரிஸா ஓகே ஓகே கம் டவுன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவங்கள எக்ஸாமினேஷனா செக் பண்ணி பாக்குறான். ஐயோ, அவங்க ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்களே, அவங்க உடம்பு மெலிஞ்சு போயிருக்கு, ஹேர்ஸ்ன்னு எல்லாமே ரொம்ப வறண்டு போயிருக்கு அப்படின்னு அவன் மைண்ட்ல கால்குலேட் பண்ணி, ஐ திங்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்ல அவங்களுக்கு குஷி ஆகிருது. ரியலி? அப்ப மாஸ்டர் எழுந்துப்பாங்களா அப்படி சொல்லி எக்ஸைட்டா கேட்க, எஸ் அப்படின்னு தலையை தடவி கொடுக்குறான். பக்கத்துல இருந்த பீட்டர் கிட்டயும், எனக்கு நான் சொல்ற காட்டன் பெரிஸ்ன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் வேணும், அது மேபி எங்க கிட்டதா இருக்கும், கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, ஓகே கிரேஸ் அப்படின்னு கண்ணு வைக்கிற நேரத்துல எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. சரி, இப்போ நம்ம கிளீனிங் வேலை பண்ணலாமா பீட்டர் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்கள சேரப் பண்ண அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பீட்டரும் வந்துடுறாரு. நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பயாத்தரிஸை கலைச்சு போய், தேங்க்யூ, அதை வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க கிரேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பயாத்தரிஸும் மூலிகை எல்லாம் போட்டு ஒரு சூப் செய்ய போறேன் அப்படின்னு சமையல்ல இறங்குறான். அந்த சூப் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த மூலிகை எல்லாம் சேர்க்கிறாங்க. அதுல ஒரு அரோமா வருது. அங்க நம்ம ஹிமானும் நிக்கிறான். இது இன்னும் 30 நிமிஷத்துக்கு கைவிடாம கலரிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கட்டி ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவானும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றானா. பயாத்தரிஸும் அவங்க கிட்ட கொடுக்குறா. ரொம்ப தேங்க்யூ இவான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க வித்தியாசமா பாத்துக்கிட்டே, அந்த பையனும் ஹியூமன் அப்படின்னு அவ துணியை இருக்க, என்னப்பா அப்படின்னு கேக்குறா. நீங்க ஒரு ஃபேரியா அப்படின்னு சொல்லி கண்ணுல ஸ்டார்ஸோட கேட்க பயாத்தரிஸ்க்கு எம்பாரஸ் ஆயிடுது. இல்ல, கண்டிப்பா இல்ல, நீங்க பாக்குறீங்கல்ல இங்க இருக்கிற கோஸ்ட் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ஃபேரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அவங்க அதெல்லாம் கேட்காம அவளை அக் பண்ணிக்கிறாங்க. ரியலி ஆசம், கோஸ்ட் எல்லாம் உங்க பேச்சு கேக்குதுங்க, நீங்க வேற லெவல் ஹியூமன் அப்படி இப்படின்னு புகழ்ச்சிதான். பயாத்தரிஸா அவங்க சந்தோஷமா ஆடுறத பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் முன்னாடி என்னை பார்த்து பயந்த பசங்களா இவங்க இப்ப எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறா. அவங்க பயாத்தரிஸ் கிட்ட நல்லா ஒட்டிக்கிறாங்க. அவன் மடியில ஏறிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அதுக்கப்புறம் பயாத்தரிஸும் இவான் கிட்ட இப்ப எடுத்து பவுல சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இவானும் கண்டிப்பா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, நானே ஹெல்ப் பண்றேன், குழந்தை மாதிரி பேச, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படா அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு பாக்குறேன். பவுல்ல சூப் போட்டு கொடுக்க அந்த மாஸ்டருக்கும் மெதுவா ஊட்டுறாங்க. அதை சாப்பிட்ட உடனே கையில அசைவு தெரியுது, உடம்புல வர கொஞ்சம் தெம்பு வருதா. அதோ பாரு, மாஸ்டர் ஃபேஸ் பிரைட் ஆகிடுச்சு. ஆமா, இப்ப அவங்க சரியாகிட்டாங்களா பாஞ்சுகிட்ட கேக்குறாங்க பயாத்தரிஸ் கிட்ட. பயாத்தரிஸ் வான் பண்றா, இல்ல இன்னும் சரியாகல முழுசா, இந்த 3 டேஸா நான் சூப் கொடுப்பேன், மிச்சம் மார்னிங் நைட்டு ஆஃப்டர்நூன் நீங்க கரெக்டா அவங்களுக்கு இந்த சூப்பர் ஃபுட்டா கொடுக்கணும், சரியா? அவங்களும் இங்க ஒத்துக்கிறாங்க. சோ அதோட ஃபியூ டேஸ் அப்புறம் கார்டன்ல இருக்கிறாங்க பயாத்தரிஸும். அப்போ ரெட் ராபிட்டா ஒரு ஜம்ப் ஆகி வருது. ஹியூமன் மாஸ்டர் இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு பொலிவோட சொல்ல,
நல்ல நியூஸா இருக்கு, சரி நான் போர்ஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். இந்த போர்ஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த லேடியும் நல்லா தெம்பா உட்கார்ந்து இருக்காங்க. சோ நீங்க தான் என்னோட ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஸ்பெஷல் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்க, பயாத்தரிசா என்னங்க நான் டாக்டர்லாம் இல்லைங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வர, அதுக்குள்ள நோ, உங்களை நீங்களே இப்படி தாழ்த்தி பேசாதீங்க, எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு பெரிய கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விட அந்த பசங்க வந்து கேள்விக்குறியோட மாஸ்டருக்கு குணமாயிடுச்சு இல்ல ஹியூமன் அப்படின்னு சொல்லி கேட்க, பயாத்தரிசம் எப்படி அவங்கள கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறா. அவங்களும் என் பேனியா அப்படின்னு கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. ஓ ஓகே நியா, நீங்க எப்போ லாஸ்டா சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்க, அவங்களும் ப்ராபபிளி நான் ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு சொல்லலாம், நான் தண்ணி கூட குடிக்கிறது நிறுத்திட்டேன், அதுவும் ட்ரைனிங்காக அப்படின்னு சாதாரணமா சொல்ல, எனக்கு தெரியும் இப்படிதான் இருக்கும், அதனாலதான் படுத்த படுக்கை ஆகிட்டீங்க, நீங்க வேணும்னா நேச்சரோட பவர் கொண்ட ஏஞ்சல்ஸா இருக்கலாம், பட் பூமியில வாழ்ற ஒவ்வொரு உயிரினமும் எதுவா இருந்தாலும் சரி வாட்டரும் ஃபுட்டும் ரொம்ப அவசியம் தேவை, அதுல பாடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எனர்ஜின்னு எல்லாம் கிடைக்கும், பட் நீங்க அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் சோர்ஸையே எடுக்காம 500 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, அது எப்பவும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு லெக்சர் எடுக்கிறா. இல்லைன்னா அவ்வளவுதான், கார்டன்ஸ்லாம் ஈஸியா கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், அதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் கேலரிஸ்ன்னு இருக்கு, அதை பச்சையா சாப்பிட்டா கூட போதும்னு சொல்ல, அவங்க ஃபேஸ் டோனே மாறி எனக்கும் தெரியும், பட் இந்த மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்டாவே இல்லை அப்படின்னு சீரியஸா சொல்ல, 10 வருஷம் அதை கேட்டு முடிக்கிறா. அதுக்கு அடுத்த செகண்ட் கோவமா, அப்ப என்ன சொல்ல வரீங்க, இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க 500 வருஷம் சாப்பிடாம இருந்தீங்களா, இனிமேதான் இருக்க போறீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்க, அவங்களுக்கே அவளை பார்த்து பயம் வருது. ஆன்சர் பண்ண முடியாம ஃபேஸ் திருப்பிக்கிறாங்களா, அவ்வளவுதான் கடப்போட உச்சத்துக்கு போயிட்டா. ஏய் உனக்கு உண்மையாவே அறிவு இருக்கா, யாரும் இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க மாட்டாங்க, எவ்வளவு விதமான சாப்பாடு இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ்ஷை கூட எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் பதிலுக்கு கத்துறாங்க, ஃபிஷ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டு அப்படிதான் வாழணுமா அப்படின்னு சொல்ல, அப்போ மூடிக்கிட்டு ஒழுங்கா கார்டன் ஃப்ரூட்ஸை சாப்பிடு அப்படின்னு பயாத்தரிசம் சொல்லி ஆர்கியூ பண்றான். லாஸ்டா அவங்களாம் அந்த சூப்பு நல்லா இருந்துச்சு அட்லீஸ்ட் அப்படின்னு கியூட்டா சொல்றாங்க. அப்ப சரி இந்த ரெசிபிஸ் தரேன், அந்த மாதிரி நிறைய விதமான சூப்பும் செஞ்சு சாப்பிடணும், அதே மாதிரி போர்ஷனும் தருவேன், சாப்பிட்டே ஆகணும் புரியுதா அப்படின்னு மிரட்ட, அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவ சொல்றதுக்கு கரெக்ட் தான், நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த சீன் கட் ஆகுது. பயாத்தரிஸ் தூக்கத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. முழிச்சு பாக்குறான், முன்னாடி பெரிய டோர் ஒண்ணு இருக்கு, அவங்களும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்க்க, பின்னாடி இருந்து நம்ம தேனி வந்து வராங்க. இங்க பாரு ஹியூமன், நீ இந்த பிளேஸ்க்குள்ள போக முடியாது இப்போதைக்கு, இந்த பக்கம் வா அப்படின்னு கூப்பிட, ஏனே அப்படின்னு சொல்லி அவங்களும் எப்படி இங்க அப்படின்னு கன்ஃபியூஷனோட பார்க்க, நீ என்னை காப்பாத்தின, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாதான் உன்னோட மைண்டுக்குள்ள வந்திருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் நின்று இவங்க கூட பேசணும்னு தான் ஆசை, பட் என்னால ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது, பிகாஸ் என்னை துரத்த காடோட சர்வன்ஸ் நான் வந்துருவாங்க சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லி சிரிக்க, பயாத்தரிஸ்க்கு ஒண்ணுமே புரியல. கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்றா, அவங்க அவளோட லிப்ஸை பிளாக் பண்ணி, இந்த வாட்டர் இருக்கே அது 3 மடங்கு அதிகமாகி வரப்போகுது, ஸோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் போல ட்ரீம் கலையுது. முழிச்சதும் அவங்க சொன்னதான் யோசிக்க, அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வருது. இந்த ஒரிஜினல் நாவல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த பேரழிவு ஒட்டுமொத்த நார்த்தையும் வெள்ளத்துல முழுகி போக போகுது அப்படின்னு அதிர்ச்சியா சொல்றா. சோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ பெரிய அழிவுன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க. சோ அது என்ன ஏது அப்படின்றதுதான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இந்த வெள்ளத்தை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்ஷியன் டைம்ல இருந்தே நார்த்ல அடிக்கடி வெள்ளம் வரும். ஒரு சம்மருக்குமே முனகி மவுண்டன்ஸ்ல சர்வ சாதாரணமா பனிச்சரிவு எல்லாம் வரும். இந்த மவுண்டன்ஸ் கரெக்டா நார்த்தோட சென்டர்ல வேற இருக்கா. சோ அந்த பனிச்சரிவு தான் வாட்டரா மாறி ஊருக்குள்ள வந்து நாசம் பண்ணும். சோ இதுக்கு முன்னாடி இருந்த டியூக்கு ஸ்டோன்ல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி உருவாக்கி அந்த சுவரை மான்ஸ்டர்ஸ் வந்து தாக்காம இருக்கதான் டெய்லி ஹண்ட்டுக்கு போய் கொள்வாரு, மக்களை பாதுகாப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரிஜினல் நாவல்ல அந்த ஸ்டோன் பேரியர் எப்பயோ அழிச்சிட்டாங்க. அஸ்லான் அந்த டைம்ல வெளியே இருந்தான், அப்பதான் வெள்ளமும் வந்தது. இவாஞ்சலின் தான் ஹெல்ப் பண்ணி மக்களை காப்பாத்தினா, அதனாலேயே இன்னும் அவன் மேல லவ்ல விழுந்துட்டான். சோ அந்த ஸ்டோன் பேரியர் கரெக்டா இசல்வார்கிட்டயும் வெஸ்ட் டெரிட்டரிக்கும் நடுவுல இருக்கே. ஏன் எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் நடக்குது? இந்த கிரேட் ஃபிளட் நாவலோட மிடில் டைம்ல தானே வரும். ஏன் மாறிச்சு? நான் சில விஷயங்கள்லாம் மாத்தினதுனாலயா? பட் நான் கல்யாணம் பண்ணும் போதும் சரி, நான் பிசினஸ் பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியலையே. ஒருவேளை இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களோ, உங்களாலதான் இதெல்லாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்படின்னு யோசிக்க, அப்புறம் டயர்டாகி தலை வலிக்குதுப்பா, ஒரே டென்ஷனா போகுது. இன்னும் ஒஸ்ட் ஆக்குற மாதிரி சன்ஸ்டோன்ஸ் வேற குடோன்ல தான் விண்டருக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறா. அந்த சன்ஸ்டோன்ஸ்
சன்ஸ்டோன்ஸ் என்னன்னு ரீடர்ஸ்க்கு இப்ப சொல்றாங்க. சன்ஸ்டோன்ஸ் வந்து அதிக வெப்பத்தை வந்து தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கும். சோ அந்த ஸ்டோன்ஸ் தான் ஸ்டவ் மாதிரி சமைக்கலாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. துரதிர்ஷ்டவசமா பிளட் மட்டும் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுனா நாவல்ல படிச்ச பார்த்ததை விட மோசமான நிலைமையில நார்த்து மாறிடும். அதை தடுக்க என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவோட எழுந்துக்கிறான். மார்னிங் யோசிக்க ஆரம்பிச்சவ ஈவினிங் வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கா அங்கேயே உட்காந்து. அந்த பட்லர் தான் வந்து பாக்குறாரு. அவ எனர்ஜி ட்ரெயின் ஆகி ஆவி வெளியே வருது. நான் ஃபேர் ஹவுஸ்க்கு ஆல்ரெடி பில்டிங்ஸ் ஸ்ட்ராங்ஸா போட்டு தான் ஃபவுண்டேஷன் கட்டியிருக்கேன். இப்ப ஸ்டோன் பேரியர்ஸ்க்கும் வந்து கார்ட்ஸ் போட்டு வச்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணாலும் கவலைப்படாம இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப போட்டு வருத்திக்க, நம்ம பட்லர் தான் கிரேஸ், உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு டீ போட்டுட்டு வரட்டுமா, தலைவலியாவது போவோம் அப்படின்னு சொல்ல அவளும் யோசிச்சுட்டே ஓகே போயிட்டே இருந்த வேலைக்காகாது வெளியே போறேன் அப்படின்னு சடனா எழுந்து கிளம்புறான். அவரும் வந்து எங்க போறீங்க, நைட் டைம் வேற ஆக போகுது அப்படின்னு கவலைப்பட அவ திரும்பி பார்த்துட்டு சந்தோஷமா எப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவல அப்படிதான் இப்போ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இந்த காப்ளின்ஸ் அதாவது மான்ஸ்டர்லயே வந்து லோ லெவல் கிரியேச்சர்ஸ் எல்லாம் கூட்டமா இருக்காங்க. அப்போ ஒரு ஜுவல் வந்து மினுமினுக்கு உடனே அதுங்கெல்லாம் ஒண்ணு அட்ராக்ட் ஆகி அதை பாருங்களா ஹாப்பின்னு ஜுவல் செஞ்சது அப்படின்னு சொல்ல மத்ததுங்கெல்லாம் தேடி வர ஒன்னோட ஒண்ணு அங்கேயே அடிச்சுக்கிறீங்க. எனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரே ஒரு காப்ளின் தான் வந்து அந்த ஹாப்பினை எடுக்குது. இப்ப அது என்னோட சொந்தம் அப்படின்னு சந்தோஷப்பட அந்த செகண்டே தலைய வெட்டுறாங்க. நோ அப்படின்னு கத்த பின்னாடி பயாத்தரி சரி ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது மரியாதையா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கோபமா நிக்கிறான். இவானும் அதுங்க சாகாம இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் கத்தியால குத்திட்டே இருக்கான். ஒரு பொருளுக்காக இதுங்களே ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குதுங்க, செத்துருச்சுங்க. செம்ம ஐடியா கிரேஸ், எப்படி கரெக்டா யோசிச்சீங்க இதுங்களை பத்தி, என்னால இன்னும் நம்ப முடியல அப்படின்னு ஆச்சரியமா கேட்க அதுக்கு அவளும் அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, காப்ளின்ஸ் எல்லாம் மினுமினுக்கிற ஜுவல்ஸ பார்த்தாலே அட்ராக்ட் ஆயிடும்ல, அப்ப ஈஸி தானே இதுங்களை கொல்றது அப்படின்னு சொல்றா. பீட்டர் ஓடி வராரு. கிரேஸ் இத பாருங்களா ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு மேஜிக் கிறிஸ்டல் போல அவர் கையில இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பயாத்ரேசன் கேட்க அவரும் எனக்கு இது நான் உயிரோட இருக்கும் போது பார்த்த ஞாபகம், இது ஒரு மேஜிக் டூல், ரொம்ப தூரமா இருந்து பேசிட்டே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வீடியோ கால் மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். சோ இவானும் வந்து அப்ப நீ சொல்றத வச்சு பார்த்தா காப்ளின்ஸ் இதை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரியா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு கேட்கவே. பொதுவா மான்ஸ்டர்ஸ் எப்படி மனுஷங்க கூட கனெக்ஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் ஆமா அதுவும் ரைட்டு தான். பீட்டரும் அதுக்கு சாத்தியம் இருக்கு, வெஸ்ட் வார் போயிட்டு இருந்த டைம்ல அந்த மான்ஸ்டர்ஸோட தலைவன் லிவியா தான் அங்க இருந்தான்ல அப்படின்னு சொல்ல உடனே பிலிக்ஸும் ஒரு மான்ஸ்டர்ஸ் ட்ரூப்பா கான்டாக்ட் பண்ணி பேசுதுங்க, அதுவும் ஹியூமன்ஸ் மேட் பண்ண டூல்ஸ் வச்சு, இது ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல பயாத்தரிசும் டீப் திங்கிங்கோட பீட்டர் சொல்றதும் இவான் சொல்றதும் கரெக்ட் தான், இதுல வேற யாரோ கேம் ஆடுறாங்க, இதை நம்ம கையோட எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்றான். இவான் சர்ப்ரைஸ் ஆகிட்டு இப்ப வச்சுக்கலாம் முடிவே பண்ணிக்கிட்டீங்களா, நம்ம சேஃப்டிக்கு இதை அழிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க பயாத்தரிசும் இல்ல அட்லீஸ்ட் இதுல யாராச்சும் கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல மான்ஸ்டர்ஸ் கிட்ட அப்படின்னு அவ சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அந்த கிறிஸ்டல் ஆன் ஆகி சிக்னல் வருது. ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவானா கிரேஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு பதட்டமா கேட்க பயாத்தரிசும் என்னடா இவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னு ஷாக் ஆயிட்டா. இவானுக்கு கை கால் ஓடல, என்ன பண்றது, இதை தொடர்ந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கே கிரேஸ் அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ்க்கு தலையே சுத்துது. இது எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியே இருக்கு, இப்ப தொடர்றதுக்கு ஆனா பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி கத்த அப்ப பிலிக்ஸ் தான் அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க முன்னாடி கிரீன் லைட் வருதுல அதை பிரஸ் பண்ணுங்க, அதை பிரஸ் பண்ணி பேசணும் கேட்கணும், இந்த வயபிரத்தை நிக்கிறதுக்குள்ள நீங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல பயாத்தரிசும் ஓ இது போன் மாதிரியா, அதான் என்னடா தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு அப்படின்னு அவளுக்கு அப்பதான் புரியுது. ஒரு நைட்டும் சோ இப்ப யாருக்கு காப்ளின்ஸ் கூட பேசணும்னு ஆசை, நம்ம யாருக்கும் பேச விருப்பம் இல்லையே, ஆன்சர் பண்ணாம விட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்ல இவனும் இவன் தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி தூக்க பாருங்க காப்ளின் மாதிரியே இருப்பான், மக்கள் இவனை காப்ளின்னு நினைச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு மாட்டி விட அவன் டென்ஷன் ஆகிறான், இதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்ற அவங்க கிட்ட அப்படின்னு சொல்ல பயாத்தரிசும் அவங்க கிட்ட போய் நீங்க கொஞ்சம் இதுல ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்ல அப்படின்னு ரொம்ப அம்பலா பேச அவரு பயாத்தரிசும் ஓகே சொல்லிட்டாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரி அவரும் ஏதோ பேசி சமாளிக்கிறாரு அந்த கிறிஸ்டல் பால்ல. பிலிக்ஸும் பயாத்தரிசும் நடக்கிற எல்லாத்தையுமே ஓரமா நின்னு பாக்குறாங்க. பயாத்தரிசும் சரி பிலிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மேஜிக் டூலை யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி கேட்க பிலிக்ஸும் அதை நான் வந்து இம்பீரியல் ஃபேமிலி அதாவது ராஜாங்கத்துல வேலை செய்யும் போது கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அந்த கிறிஸ்டல் பால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பால், இது யாருக்கும் வந்து கிடைக்காது, ராஜ குடும்பத்துல இருக்கிற ஃபேமிலியை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மிஞ்சி போனா அதை விட ரொம்ப சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்க சில நோபல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க வாங்கி, மத்தபடி இதை வாங்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பவே அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிச்சு. அப்போ இந்த கேம் பிளே பண்ற பர்சன்ஸ் ரொம்ப சான ஃபேமிலியில இருந்துதான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க அந்த காப்ளின்ஸ் மாதிரி உள்ள பர்சன் ஓடி வராரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எந்த டேல வந்து ஸ்டோன் பேரியர்ஸ் அழைக்க பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஓகே சூப்பர் நம்ம இப்ப கேஸ்டலுக்கு போலாமா அப்படின்னு எல்லாரும் போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே நிக்கிறாங்க, பீட்டர் பிலிக்ஸ் இவான்னு.
சோ பிளான் செட் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 நாள்ல அந்த ஸ்டோன் பேரியர்ஸ் அழிக்க ஓக்ஸ்ன்ற ஒரு மான்ஸ்டர் இனமும் ஏடிஸ்ன்ற ஒரு மான்ஸ்டர் இனமும் அவங்க தான் அதுக்கு சார்ஜ் எடுத்து வராங்க. மோஸ்ட்லி லொகேஷன் கூட ஓக்ஸ் வெஸ்ட் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஏடிஸ் தான் நுனிக்கி மவுண்டன்ஸோட ஸ்டார்டிங்ல இருந்தே சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ் ஓக்ஸும் ஏடிஸுமா அப்படின்னு சொல்லி எதையோ யோசிக்கிறான். பிலிக்ஸும் அதுங்க ரெண்டுமே ரொம்ப டஃப் கொடுக்குற எனிமிஸ் தான். நம்ம கிட்ட இருக்கிற நைட்ஸ் 20 பேரை மட்டும் வச்சுட்டு சண்டை போட முடியவே முடியாது. இல்ல வேற வேல அவங்களுக்கு முன்னாடியே நம்ம தாக்கி கொள்ளலாம், சந்தேகமே வராம. பட் அவங்க மறுபடியும் கிறிஸ்டல் பாலை யூஸ் பண்ணி பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம போட்ட பிளானும் சொதப்பிடுச்சுன்னா யூஸ் ஆகாமலே போயிடும் அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ்க்கு சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரியுது. எனக்கு நாவல்ல நடந்த எதுவுமே அஃபெக்ட் ஆக கூடாது, இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணணும், எப்படியாவது ஆபத்து வராம திறந்தணும் அப்படின்னு யோசிக்க பிலிக்ஸும் மேடம் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க பயாத்தரிஸும் பாக்குறான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஸும் நார்த்ல ஒரு பார்ட்டா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லிவியாத்தானோட பர்சனல் பிளஸிங் அவங்க மேல இருந்துச்சு. பட் எப்போ ஹியூமன்ஸ் நார்த்ல வாழ வந்தாங்களோ அப்ப ஏடிஸை டிஃபீட் பண்ணி அங்க இருந்து துரத்திட்டாங்க நுனிக்கி மவுண்டன்ஸ்க்கு. சோ அவங்க அப்போ ஒரு சபதம் போட்டாங்க, எங்க லேண்ட நாங்க திரும்பி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் ஏடிஸோட லேண்ட் காலி ஆகின போது ஓக்ஸ் வந்து அங்க வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஏடிஸும் ஓக்ஸ் கிட்ட சொன்னாங்க போக சொல்லி, பட் அதுங்க கேட்கவே இல்ல. சோ அதுங்களுக்குள்ளேயே ஒரு தீராத பகை வந்துருச்சு அப்படின்னு ஸ்டோரியை முடிக்க பயாத்தரிஸ் அப்படி இந்த கதையை கேட்டுட்டே நிக்கவும் பிலிக்ஸும் சோ இது ஏன் சொன்னா என்னோட ஐடியால உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ல பயாத்தரிஸ் கேட்ச் பண்ணிட்டான். தேங்க்யூ பிலிக்ஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சூப்பர் யோசனை ஒண்ணு சொல்லிருக்கீங்க, கண்ணிங்க எல்லாரையும் வர சொல்லுங்க ஒன்னா அப்படின்னு சொல்றான். பிலிக்ஸும் அவர் ஒர்க்க நல்லபடியா முடிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்காரு. ஓகே இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு பயங்கர எனர்ஜியோட நம்ம பயாத்தரிஸ் ஏதோ சொல்றான். சோ அதோடவே சாப்டர் 2 முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, என்னதான் நடக்குது அப்படின்றத சாப்டர் 3ல பாக்கலாம். அந்த ஏடிஸ் இருக்கிற பிளேஸ காட்டுறாங்க. அப்போ பாஸ் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் வருது. நான் ஒரு சில ஓக்ஸ் பேசுறத கேட்டேன். நம்ம ஏரியால லவுன்ஸ் போயிட்டு இருக்கும் போது அவங்க ஏதோ சீக்கிரட்டா ஹியூமன்ஸ் கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காங்களாம். ஒன்ஸ் வந்து அந்த பேரியரை அழிச்சிட்டோம்னா அவங்க அவங்களோட லேண்ட சொந்தமா தர மாதிரி உளறிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த தலைவன் டென்ஷன் ஆகிறான். என்னது அப்படின்னு சேர்ல அடிக்க இன்னும் அந்த மான்ஸ்டரும் அந்த ஓக்ஸ் வந்து ஏடிஸ்னா இந்த லேண்ட்ல வாழவே தகுதி இல்லாதவங்க, பிகாஸ் அவங்க விட்டுட்டு ஓடுனவங்க, நம்மள ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, இப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அந்த தலைவனுக்கு கோவம் கொழுந்து விட்டு வருது. ஏடிஸ் எல்லாரும் கிளம்புங்க, நம்ம இப்பவே வந்து ஓக்ஸ கொல்ல போறோம், மனுஷனை இதுக்குதான் நம்ம நம்பவே கூடாது, பாரு எவ்வளவு தைரியம் தான் எனக்கு பின்னாடியே முதுகுல குத்துவானுங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த கிறிஸ்டல் பால்ல கை வச்சு நொறுக்கி என்னை ஏமாத்தா நினைச்சேன், சீக்கிரம் அவனுங்க எல்லாம் பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு ஆக்ரோஷமா மாறிட்டாங்க. சர்ப்ரைஸ்லி அந்த மாஸ்டர்ஸ்குள்ள இவ்வாறு இருந்தத காட்டுறாங்க. வா மேடம் சொன்ன மாதிரியே அவங்களை காண்டி ஏத்திக்கிட்டோம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட அப்பதான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயாத்தரிஸும் நான் நோட் பண்ண முன்னாடி ஏடி சவுத் சைட்ல மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்ல இவனும் அவங்க அங்க மூவ் ஆகி ஸ்டோன் பேரியர்ஸ் அழிக்கதான் வருவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ல அதேதான் நுனிக்கி மவுண்டன் ஸ்டேடியம் போக வேணாம். சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்க உடனே யுவான் நீ மான்ஸ்டரை பொசஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான். யுவான் ஷாக் ஆயிட்டு வாட் யோசிக்க ஒரு தடவை மட்டும் அந்த பறக்கிற டிராகனை புடிச்சு வைக்க பொசஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ் எக்ஸைட் ஆகிடுறான். அப்போ நீ ஏடிசிய பொசஸ் பண்ணுவல அப்படின்னு சொல்லி கேட்க யுவான் சதறி போயிடறான். எது ஏடிஸா, அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ் இப்போ பறக்கிற டிராகன் மட்டும் மான்ஸ்டர் இல்லையா, அதையே பொசஸ் பண்ணிட்டேன்னா இதையும் முடியல அப்படின்னு சொல்ல இவானோ அப்ப அதை புடிச்சு வைக்கதான் கொஞ்சம் நேரம் தான் வந்து பண்ணேன் அப்படின்னு புலம்புறான். அதுவும் இல்லாம அப்ப என் கூட மத்தவங்களும் ஹெல்ப்காக இருந்தாங்க, நான் மட்டும் தனியா பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல பயாத்தரிஸ் நோ ப்ராப்ளம், எவ்வளவு பேர் வேணும்னாலும் எவ்வளவு நைட்ஸ் வேணும்னாலும் உங்க கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல இவான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நான் எப்படா ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். பயாத்தரிஸும் ஜஸ்ட் ஒரே ஒரு மான்ஸ்டர் ப்ரொசஸ் பண்ணி நான் சொல்ற சில விஷயத்த மட்டும் பேசு, அது ஈஸி தானே அப்படின்னு கேட்க சோ இப்படிதான் வந்து யுவானை கன்வின்ஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏத்தி விட பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னு சண்டை போட்டுக்க யுவானோ அந்த வேலையை முடிச்சுட்டு நேரா ஒரு ஓக்ஸ ப்ரொசஸ் பண்ணியும் பேசுறான். பாஸ் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், அந்த ஏடி சண்டை போட இங்க வராங்க, அவங்க நம்மள ஒரு முட்டாள் கூட்டங்க, லேண்ட் எதுக்கு, நம்ம உரிமைக்காக திரும்ப வாங்க போறோம், நம்ம முன்னாடி தைரியமா நிக்க கூட மாட்டானுங்க, என்னமோ அவனுங்களுக்கு தான் இந்த நாத்தே சொன்னன்ற மாதிரி திமிர் புடிச்சு அலையறாங்க அப்படின்னு சொல்ல அந்த தலைவர் ஓக்ஸுக்கு டென்ஷன் ஆகுது. கோவத்துல நரம்பெல்லாம் துடிக்க அவங்க சொந்த பிளேஸ தக்க வச்சுக்க துப்பு இல்லாம ஓடி போயிட்டு இப்ப எப்படி பேசுறானுங்க, அவ்வளவு தைரியம் அவனுங்களுக்கு, என்னால இதுக்கு மேலாம் பொறுத்துக்க முடியாது, எல்லாம் பொருள் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்த அவங்க பிளான் போட்ட மாதிரியே ஓக்ஸும் ஏடிஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஏடிஸும் வாடா வெளிய பயந்தாங்கோலிங்களா அப்படின்னு சொல்லி கத்த யாரை பார்த்து பயந்தாங்கோலிங்கன்னு கூப்பிடுற ஸ்னோமேன் அப்படின்னு அவனும் பதிலுக்கு கத்தான். ஏடிஸும் நீங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு புள்ள பூச்சி மாதிரி பில்டிங்ஸ கட்டியிருக்கீங்க எங்க லேண்ட்ல, அவ்வளவுதான், அதுக்கு என்னடா வெண்ண மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஓக்ஸ் ரொம்ப பேசிட்டடா, கோலம் மாதிரி என்கிட்ட உங்க லேண்ட தூக்கி கொடுத்துக்கிட்டு இப்ப
பேச்சா பேசுற, வா மோதி பார்க்கலாம், இது யாருக்கு சொந்தம் தெரிஞ்சிரும் அப்படின்னு ரெண்டு கூட்டமும் அடிக்கடியில இறங்க அங்க கலவரமா போகிறத மறைஞ்சு நின்று பாக்குறாங்க பயாத்தரிசும் ஃபெலிக்ஸும் இவானும். பயாத்தரிசும் பாத்துக்கிட்டு, இவான், லேண்டுக்கும் பில்டிங்ஸ்க்கும் தனித்தனி ஓனர் இருந்தா இப்படிதான் நடக்கும், ரத்தம் சொட்ட சொட்ட சாகடிச்சுப்பானுங்க அப்படின்னு சொல்ல, இவானும் கண்டிப்பா என் மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறேன், பட் நான் தான் செத்துட்டேனே ஆல்ரெடி, சோ எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்ல, ஃபெலிக்ஸும் கிரேஸ் நீங்க வந்து ரொம்ப நேரமா இருக்க வேண்டாம், அவங்க உங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல, பயாத்தரிசும் சரி மிச்சத்தை நீங்க பாத்துக்கோங்க, சப்போஸ் ஏதாச்சும் நடந்தா மறுபடியும் பொசஸ் பண்ணி சண்டையை மூட்டி விட்டுட்டே இருங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு கோரமான குரல் பேசுது. இப்படிதான் இதை நடத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, பயாத்தரிஸ் திரும்பி பாக்குற அதிர்ச்சியா அது ரொம்ப ஃபாஸ்டா ஒரு அடி செய்யுது. பயாத்தரிஸ்க்கு அடிச்ச அடியில அவளுக்கு ரத்தமே வந்துருது, கீழே விழுந்துடுறான். அந்த மான்ஸ்டரும் ஏதோ ஒரு கயிறு எடுத்து கட்டுது, ஒரு மனுஷியா இருந்துட்டு எங்களையே ஏமாத்துறியா அப்படின்னு கட்டி போட பயாத்தரிஸ்க்கு பலமான அடிபட்டிருக்கு. இவான் பீட்டர் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுறாங்க, பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. உங்களை எல்லாம் கொன்னு பீஸ் பீஸா உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவளை இழுத்துக்கிட்டு போகுது. நைட்ஸ் எல்லாம் அவளை காப்பாத்த ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால கிட்ட கூட போக முடியல. பீட்டரும் அவங்க கிட்ட ஏன் நம்மளால போக முடியல அப்படின்னு கேட்க, இவான் தான் சொல்றான் அந்த ரோப் வந்து கோஸ்டுக்கு ஆகாத பிளான்ஸ்ல செஞ்சது அப்படின்னு சொல்ல, அந்த மான்ஸ்டர் எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை காட்டி, இந்த பொண்ணு தான் நம்மளை ஏமாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி விட்டு அடிச்சுக்க வச்சிருக்கா அப்படின்னு தரையில கூட மொத்த மான்ஸ்டர்ஸும், என்னது இவங்க நம்மள ஏமாத்திட்டாங்களா, எங்க கிட்ட கொடுங்க, இப்பவே பிச்சு நார் நாரா போட்டுறோம் அவளை அட்டாக் பண்ண போக, வானத்துல இருந்து சல்லுன்னு ஒரு மின்னல் வந்து விட்டுது. அந்த இடத்துல அந்த ஏடிஸோட தலைவனும் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோ என்ட்ரி வந்திருக்கு. செம்ம டென்ஷனோட நின்னுகிட்டு இருக்கான். அவன் ஒரு மனுஷன் தான் கொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர, ஹீரோ ஒரே வெட்டுல அந்த மான்ஸ்டரோட தலைவனோட தலைய அப்படியே துண்டா எடுத்துறான். சும்மா இதுக்கு மேல சீனே பட்டைய கிளப்ப போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு சாங்கை போடலாமா, அதை போட்டுட்டு கேட்கலாம். ஏடிஸ் எல்லாம் என்ன ஒரே அடியில அடிச்சு தூக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதோட நம்ம பயாத்தரிச நம்ம ரஸ்லானும் தூக்கி வச்சு பாக்குறான். அந்த ஹோப்ஸோட தலைவனும் எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை அட்டாக் பண்ண வந்திருப்ப, கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வரான் பின்னாடியில இருந்து. ரஸ்லான் திரும்ப கூட இல்ல, அவனோட பவரே வந்து அந்த ஹோப்ஸ காலி பண்ணிடுது. சைடு கண்ணாலும் ஒரு பார்வை பாக்குறான் பாரு. அதோட அந்த இடமே ரத்த கடலா மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்னுத்தையுமே கொடூரமா சாகடிச்சிட்டான். லாஸ்டா ஒண்ணு மட்டும் மிச்சம் இருந்துட்டு, நீ கண்டிப்பா மனுஷன் இல்ல, மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே, யார் நீ அப்படின்னு சொல்லி கேக்குது. ஹீரோவா, சாக போற உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே போட்டு தள்ளிடுறான். எல்லாம் முடிச்சுட்டு ரத்தத்தோட பயாத்தரிஸ் முன்னாடி முட்டி போட்டு பேயா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் எல்லாம் டச் பண்றான். உன்னை நான் டேஞ்சருக்கு தள்ளுறானா, நீ என் கூட இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறானா. அப்போ பின்னாடி இருக்கிற பீட்டருக்கும் யுவானுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்துல அவங்க துடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ரஸ்லானோட வாய்ஸ் தான் கேக்குது. உங்களெல்லாம் நான் அவளை பாதுகாக்க விட்டதுக்கு காரணம் அவ கூட நீங்க நல்லா அட்டாச் ஆயிட்டீங்க, அதுக்காக மட்டும் கிடையாது. அவங்க அப்படியே மூச்சு விட கஷ்டப்படுறாங்க. என் பொண்டாட்டியும் உன் உயிரை கொடுத்து நீ காப்பாத்தணும், சோலே அழிஞ்சு போனாலும் சரி, ஆனா நீ வந்து யூஸ்லெஸ் ஆகிட்ட, சோ இப்ப நான் உன்னை கொன்னாலும் எந்த காரணமும் நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறானா. இவன் நடுங்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா இப்படி நடக்காது அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவனே நார்மல் ஆகுறான். இதுதான் கடைசி வாய்ப்பு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு நடந்து போக, நம்ம இவானும் பீட்டரும் அப்படியே துடிச்சு போயிருக்காங்க. அவளை அழகா அவ கையில ஏந்துகிட்டு போயிட்டு இருக்கான். இவானும் இவர் தான் வந்து ஒரிஜினல் கிரேஸ், இப்படிதான் இருப்பாரு, மேடம் மேல அதிகமான பாசம் இருக்கிறதுனாலதான் கொஞ்ச நாள் மாறி இருந்தாரு, நம்ம அதனால மறந்துட்டோம், இப்ப கூட அவர் நம்மள உயிரோட விட்டதுக்கு காரணம் நம்மள ஏதாவது பண்ணா நாளைக்கு மேடம் வந்து சோகமாயிடுவாங்க, அதை அவரால் பார்க்க முடியாதுன்ற காரணத்துக்காக தான். அவரு கிரேஸுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டாலே டோட்டலாவே டிஃப்ரெண்ட் பர்சனா மாறிடுறாரு அப்படின்னு சொல்றான். சோ அதோடவே சாப்டர் முடிச்சுட்டாங்க. ஆக்ஷன்ஸ், ஃபைட்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடே கொஞ்சம் கலவரமா தான் போச்சு. சோ கையோட வர 7th எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச்.